பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசையர் 2 அதிகாரம் 7 வசனம், 8 வசனம், 9 வசனம் ஆகிய வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, இந்த நாளிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உறுதிப்பட்டு அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லப்படுகிற வார்த்தையை எபேசியர் 3:17 நாம் இப்படியாய் பார்க்கிறோம். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளை சில வேளை மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஒப்பிடலாம். மத்தேயு 12:33 இப்படியாய் சொல்லுகிறது, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நல்ல நிலம், அவருடைய வேர்கள் அவரில் உள்ளது. அவர்கள் ஏற்கனவே அவரில் பதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படிப்படியாக அவர்கள் வளர வேண்டும். கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படும் கட்டிடம் போல அவர்கள் கட்டப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 22 வசனம் வரையும் பார்ப்போம் என்றால், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 8 வசனத்தில். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளுமே பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான அவதூறான காரியங்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பிசாசின் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உலக கவலைகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கவனமாக இருங்கள். இங்கு பெரிய அபாயம் உள்ளது. தவறான எண்ணங்களால் நாம் பிடிக்கப்பட்டு விட்டு ஏதுவாகலாம். 16 வசனம் முதல் 28 வசனங்களில் பவுல் கொலோசையர் எதிர்கொண்ட சில வழிபாடுகளை குறித்து பேசுகிறார். இன்று நாம் எதிர்கொள்ளும் வழிபாடுகள் ஏதுவாயினும் நாம் கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒன்று மட்டும் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்ட எந்த விதமான எண்ணங்களும் ஏமாற்றமானதே, தவறானதே. உலக அறிவுதான் ஞானம் என்று ஜனங்கள் அதை தேடுகிறார்கள். தங்களது அறிவு திறமையால் சத்தியத்தையும் உண்மையும் நிலையையும் காண முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்துவே சத்தியம்.
உலக ஞானம் ஒருவரையும் அவரண்டை நடத்தாது. உண்மையை வெளிப்படுத்துவது சத்திய வேதமே. மனிதனுக்கு தேவையான எல்லா சத்தியங்களும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று தேவன் எண்ணுகிற யாவும் அதிலே உள்ளன. உலக ஞானம் ஒருபோதும் ஒருவரையும் தேவனிடம் நடத்தாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தியானியுங்கள். வேதாகமம் நம்மை கிறிஸ்துவண்டை நடத்துகிறது. அவரே மெய்யான தேவன். உலக ஞானிகள் ஒருவரை ஒருவர் தவறாக எண்ணுகிறார்கள். அவர்கள் கூறுவதை நிரூபிக்க முடியாது. தாங்கள் அறியாத காரியங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது எட்டாது. கிறிஸ்து தேவனது ஞானமாக நமது முன்னே நிற்கிறார். 1 கொரிந்தியர் 1:24 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தியானியுங்கள். அவருக்குள் நாம் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. முழு வேதாகமத்திலும் உலக ஞானம் என்று ஒரே முறைதான் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேய கிரேக்க வேதாகமங்களிலே உலக ஞானிகள் கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 17:18 அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் தியானியுங்கள். மீண்டுமாக வேறொரு வார்த்தைகளில் 1 கொரிந்தியர் 1:20 இடம்பெறுகிறது. ஆவிக்குரிய ஞானம் என்பதில் உலக ஞானத்துக்கு இடமில்லை. வேத புத்தகத்தின் ஆக்கியோனாகிய தேவனே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் அவை நமக்கு தேவையற்றதே என்பதே பொருளாகும். ஆகவே இந்த நாளிலே நாம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே நாம் பெருகுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.